எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இறைவனை நாம் ஏன் அன்போடு நினைவு செய்ய வேண்டும். இந்த ராஜயோக தியானத்தை ஒரே வேர்ட்ல சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், மன்மனா பவ. மன்மனா பவன்ற வார்த்தைக்கு என்ன டெபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை ஆத்மாவென உணர்ந்து ஆத்மாவின் தந்தையை அன்பா நினைவு செய்யறது. இதுல ஒரு வேர்டுக்கும் அர்த்தம் இருக்கு. ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மன்மனா பவ கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், தன்னை ஆத்மான்னு உணராம நீங்க இறைவனை நினைவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பேரு பக்தி. அதுதான் 63 ஜென்மமா பண்ணும். இங்க இறைவனை அன்பா நினைவு செய்தாதான், ஆத்மான்ற புரிதலோட நினைவு பண்ணாதான் அது மன்மனாபவம். அதுக்கு அடுத்த ஒரு வேர்டு இருக்குல்ல, அன்பா நினைவு செய்யுது. அன்பா நினைவு பண்ணலன்னு என்ன ஆகும்? அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னோட அனுபவத்தை ஒன்று சொல்றேன் பாருங்களேன். உங்களுக்கு தெரியும், நான் ராஜயோக தியானம் அமிர்த வேலை 4:45 போல பண்றேன். அதுல அந்த என்னோட மெடிடேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சில ஆத்மாக்களுக்காக நான் தினசரி கனெக்ட் பண்றேன். அது யாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் சொன்னேன்றது பின்னாடி சொல்றேன். ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு 11 வயசு இருக்கும். பிறந்ததுலேருந்தே உடல்நிலை சரியில்லை, மனநிலை சரியில்லை, படுத்து படிக்கே தான் இருக்கு அந்த குழந்தை. அந்த குழந்தையோட பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு கருணை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அது கவர்மெண்ட் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்க முடியல. யோகா பண்ணி அந்த குழந்தைய இறைவா, அந்த குழந்தைய இந்த கணக்கு வழக்கம் முடிச்சு கிளம்பிட்டோம், வேற ஒரு சரீரம் எடுத்து நல்லா நடிக்கட்டும் அப்படின்றது அவங்களுடைய இது. அதுக்காக என்ன யோகா பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட 1 இயரா பண்ணிட்டு இருக்கேன். இப்படி ஒரு குழந்தைக்கு பண்றேன். இனி ஒரு ஆத்மா அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. கண்ணுக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு பசங்கள்லாம் இருக்காங்க. இது ரெண்டும் முடிச்சு இப்போ வேலை பண்ணிட்டு இருக்காரு, குடும்பத்தை பார்த்துக்கிறாரு. அவருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசும்போது என்ன சொல்றேன், எப்படி இருக்கீங்க பிரதர் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஏதோ இருக்கேன் பிரதர் அப்படிதான் ஆரம்பிக்கவே செய்வார். அப்படின்னா நான் அவ்வளோ விரக்தியின் எல்லையில் இருக்கார். அப்போ நான் முடிவு பண்ணேன், இவருக்காக நம்ம யோகா பண்ணணும். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கும் யோகா பண்ணுறேன். அடுத்தது ஒரு தம்பி நம்ம வீடியோ பார்த்து நம்மளை கூப்பிட்டுருந்தாரு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னா, அவர் மனைவி மேலே டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் வீடியோவை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறேன் நான் சேர்ந்து வாழணும்னு. அப்புறம் நிறைய யோகாலாம் டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்தாலும் இப்போ சேர்ந்து வாழ்றாங்க. இப்போ ட்ராமாவில் அவருக்கு என்ன நடக்குதுன்னா, ஒய்ஃப் அவரை கோவிச்சுட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இப்போ ஒய்ஃப் தனியாக இருக்காங்க, இவர் தனியாக இருக்காரு. ஒய்ஃப் இப்போ நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இதை சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இனி ஒன்று, வேற ஒரு பிரதர், அவர் ஒரு 60-65 வயசு பெரியவர். அவர் திருமணம்லாம் பண்ணிக்கல, வேற்று தர்மத்தை சேர்ந்தவர். அவர் எப்போ பார்த்தாலும் தனிமையாக இருக்க மாதிரி ஃபீலிங். அவருக்கு கூட யாரும் இல்லை அப்படின்னு ஃபீலிங்கு. ரெண்டாவது ஜோசியம் எல்லாமே ஜாதகம் இப்படி நடக்குதுன்னு சொல்லி அதை பற்றியே பேசின்னு இருப்பார். இவருக்கு இறைவன் துணையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கனெக்ட் பண்ணுறான். இனி ஒன்று ஒரு சகோதரி, அவங்க சகோதரியோட தம்பி, சின்ன பையன், ஒரு 12th படிக்கிற பையன். அந்த பையனோட உடலில் வேற சில ஆத்மாக்கள் வர்ற மாதிரி அந்த தம்பிக்கு தோணுது. ரொம்ப பயப்படுறாரு. இவருக்காக யோகா பண்ணுறேன். இவங்களுக்கு நான் ரெகுலராக பண்ணுறேன், டெய்லி பண்ணுறேன். ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு தெரியும், இப்போ நமக்கும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு. இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும்போது பயங்கர கோவம் இருக்கும். ஆனால் அமிர்த வேலை பண்ணுவேன், அமிர்த வேலை மிஸ்ஸே பண்ண மாட்டேன். காரசாரமாக கனெக்ஷனில் இருப்பேன் நான் பரமாத்மா கூட. அப்போது அந்த ஒரு வாரம் நடந்த கதை சொல்கிறேன் பாருங்களேன். இறைவன்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீ என்னுடைய கதையை ஒரு 15 வருஷமாக கண்டுக்கவே இல்லை, அதுக்கான எந்த எஃபர்ட்டும் போடலை, நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, இதுதான் உண்மையான நிலவரம். ஓகே, இவங்களுக்காக ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணு. இந்த சொன்ன பார்த்தீங்களா, இவங்களுக்கு எல்லாம் கனெக்ட் பண்ணி, எனக்கு பண்ணல, இவங்களுக்காவது பண்ணு. புரியுதுங்களா? அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்போட கனெக்ட் பண்ணியிருக்கானா இல்லை, ஒரு விரக்தியோட, ஆதங்கத்தோட, ஒரு ஏமாற்றத்தோட கனெக்ட் பண்ணுறேன். கரெக்டா? இப்படி ஒரு 3-4 நாள் இப்படி தான் கனெக்ட் பண்ணேன். அதாவது, நீ எனக்கு ஒன்றும் பண்ணல, இவங்களுக்காவது பண்ணு, இவங்களுக்காக ஏதாவது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கனெக்ட் பண்ண. பியூட்டி என்னென்ன, சாதாரண கண்டிஷனில் நல்லா நான் பண்ணிட்டு இருக்கும்போது, டெய்லி பண்ணுவேன்ல, அப்போ நல்லா இருக்கும்போது இறைவனை அன்பா நினைவு பண்ணி பண்ணும்போதெல்லாம் நான் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் தனித்தனியாக ஃபோன் பண்ணி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஏன்னா நம்ம பண்ண யோகா எந்த அளவுக்கு உள்ளே போயிருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக ஃபோன் பண்ணோம். இது நான் பண்ணுறது. இப்போ இந்த 4 நாள் விரக்தியோட, ஏமாற்றத்தோட, ஆதங்கத்தோட கனெக்ட் பண்ண அந்த டைமில் அந்த அந்த வயசான பெரியவர் இருக்கார்ல, அவர் என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு, எனக்கு ஒன்றும் படப்படப்பாக இருக்குது, பயமாக இருக்குது,
ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் எனக்கு இருக்கு. அவர் முன்னாடியே இருக்கு. ஆனா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்காக திருப்பி யோகா பண்ணுங்கன்னு கேட்குற அளவுக்கு அவருக்கு பயங்கர ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நீங்க யோகா தான் பண்றீங்களா எனக்கு அப்படின்னு கேட்டார். இந்த ஃபோன் அவர்கிட்ட இருந்து வந்தது. பொதுவாக அந்த மாதிரி ஃபோன் பண்ண மாட்டார் அதிகமாக. நம்ம ஃபோன் பண்ணி பேசுவோம், அப்போ இந்த கதைலாம் சொல்லுவார். இந்த வாட்டி அவரே பண்ணிட்டார். அடுத்தது அந்த குழந்தை சொன்னேன் இல்லையா, 11 வயசு குழந்தை. இந்த குழந்தையோட அப்பா எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. இதெல்லாம் அப்போவே நடக்குது. ஒரு நாள் 2 நாள் கேப்பில் நடக்குது எல்லாமே. அவர் ஃபோன் பண்ணிட்டு குழந்தையோட நிலைமை பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியல, மோசம்னு சொல்ல முடியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்கள் யோகா பண்ணுறீங்களா அப்படின்னு அவர் கேட்டார். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சகோதரியோட தம்பி அவர் உடலில் ஆத்மா வந்து போகுது. அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சுன்னா, நல்லா இருக்கும்போது ஃபோன் பண்ணும்போது 90% நல்லா இருக்காரு தம்பி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போது அவங்கள கூப்பிட்டுனா வாய்ஸ் நோட் போட்டாங்க வாட்ஸ்அப்பில். இந்த மாதிரி தம்பிக்கு வந்து திரும்பி முடியாமல் போயிடுச்சு, அவன் என்னென்னோ வளர்றான், ரொம்ப மோசமாயிடுச்சு, கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு, நீங்கள் கொஞ்ச நாள் யோகா பண்ணலன்னு நினைக்கிறேன், நீங்கள் திரும்ப எங்களுக்காக பையன் தம்பிக்காக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் நோட் போட்டேன். பாக்கி 2 பேரும் என்னை கூப்பிடல, அவங்க நிலவை என்னன்னு தெரியல. அதில் அந்த தம்பி சொன்னல பிரிஞ்சு போயிருக்காருன்னு, அந்த தம்பி வந்து ஆக்சுவலாக இப்போ அவங்க ஒய்ஃப் கூப்பிட்றாங்க, இவர் போகிறாரு வராரு, அந்த லெவலுக்கு இருக்குது. ஓகே, அது டிவோர்ஸ் இல்லை, பெரிய சண்டையும் இல்லை, டைம் கிடைக்கும் போயிட்டு வராரு. இப்போ ஒரு பேட்சப் ஒர்க்கு நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இறைவனை நினைவு செய்யும் போது அன்பா நினைவு செய்யலைன்னா, இந்த மாதிரி விரக்தியா, ஆதங்கத்தோட, ஒரு வெறுப்போட, இல்லை ஒரு ஏமாற்றத்தோடலாம் கனெக்ட் பண்ணும்போது அது அவர்கிட்ட போவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இங்கே தெரியுது இந்த சினாரியோலாம் இவங்க கூப்பிட்டதுக்கப்புறம். அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ மன்மனா பவன்ற டெண்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. ஆத்மான்ற உணர்தலோட இறைவனை கனெக்ட் பண்ணிடுறோம், அன்பா பண்ணலைன்னா அது போய் சேர வேண்டியவங்களுக்கு சேரலை. அதே பாருங்க, இவங்களே கூப்பிட்டாங்க, இவங்களுக்கு தெரியாது இல்லை நான் வந்து ஆதங்கத்தோட பண்ணுறேன், பெருப்போட பண்ணுறேன், இதெல்லாம் தெரியாது இல்லையா. ஆனால் இவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் யோகா பண்ணுறேன்னு தெரியும், அவங்களுக்காக பண்ணுறேன்னு தெரியும், நான் வந்து ஒரு பவர்ஃபுல் ஆத்மா அவங்க நம்புறதுனால தான் நம்ம வந்து கூப்பிட்றாங்க, சொல்கிறாங்க, கேட்டுக்கிறாங்க, அதெல்லாம் புரியுது. ஆனால் வேலை நடக்கலைன்றத இவங்க கூப்பிட்டு சொல்லும்போது நல்லா தெரியுது. வானிலை ஒரு இடத்துல பரமாத்மா இதை பற்றி சொல்கிறார், நீங்கள் என்னை நினைவு பண்ணும்போது அன்பாக தான் நினைவு செய்யணும், கோவத்தில் திட்டுறது இதெல்லாம் பண்ணுறது கரெக்டு கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நான் அன்பின் கடல், நான் என்ன வேணா நீங்கள் என்ன திட்டலாம், அதுக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கோபத்தோடு என்ன திட்டினீங்கன்னா உங்களுக்கு அங்கே பதவிகள் குறையும், பிரிவுகள் குறையும் அப்படின்னு ஒரு பரமாத்மா ஒரு வானிலை சொல்லியிருக்கிறார். சரியா? ஸோ இந்த மன்மனா பவ ஒர்க் ஆகணும்னா முக்கியமான கண்டிஷன், தன்னை ஆத்மாவென உணர்ந்து ஆத்மாவின் தந்தையை அன்பா நினைவு செய்யணும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அன்பா. இந்த அன்பு இல்லாம, ஆத்மான்ற புரிதல் இல்லாம நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அது மன்மனாபவ கிடையாது. இப்போ பியூட்டி இல்லைன்னா, இப்போ ஒரு 4 நாள் பக்காவா அன்பா நினைவு பண்றேன், அந்த அந்த ஆத்மாக்களை வந்து பரமாத்மா கிட்ட கொண்டு போறேன், அந்த மாதிரி கரெக்டா பண்ணிட்டேன்னா, இப்போ அந்த சகோதரி சொன்ன பார்த்தீங்களா, தம்பி இந்த மாதிரி முடியாமல் இருக்கு, அவங்க ஃபோன் பண்ணி இப்போ பெட்டரா இருக்கான் தம்பி, கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது, நீங்கள் திரும்ப யோகா பண்ண ஆரம்பிச்சிங்க போல இருக்கு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருங்க. பாருங்க, இவங்களா தான் வாய்ஸ் நோட் போட்டாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அந்த தம்பிக்கு சரியில்லைன்னு, இப்போ சரியாயிடுச்சுன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் நோட். அப்போ சரியில்லாத போது நான் வந்து ஆதங்கத்தில், விரக்தியில், ஏமாற்றத்தில் அவங்க மேலே கிடையாது, இந்த 5 ஆத்மாக்கள் மேலே கிடையாது, எனக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற இது விரக்தி, அது அந்த விரக்தியில் இறைவனை கனெக்ட் பண்ணுறேன். நீ எனக்கு தான் பண்ணல, இவனுக்காவது பண்ணு அப்படின்னு கனெக்ட் பண்ணுறோம். அப்படின்னா என்ன, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, ஏதோ பண்ணுறதா இருந்தால் இவங்களுக்காவது பண்ணு அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரிசல்ட் என்னன்னா எல்லாரும் கூப்பிட்டு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எனக்கு என்ன ரொம்ப அதிசயமாக இருக்குன்னா, இந்த ராஜயோகத்தில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, என்னால் இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுது, டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுது, அது உங்கள் கூடயும் ஷேர் பண்ண முடியுது. சரியா? அப்போது நீங்கள் அமிர்த வேளையில் இறைவனை நினைவு பண்ணும்போது இந்த 2 விஷயம் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பாருங்கள். தன்னை ஆத்மாவை உணர்ந்து கனெக்ட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். அப்படி நீங்கள் கனெக்டே பண்ணலைன்னா அது வெறும் பக்தி தான். கோயிலில் முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம்ல, கண்ண முடி இறைவா என்னை காப்பாற்றலாம், அதுதான் அது. அமிர்த வேலை டைமில் உட்காந்து நீங்கள் பக்தி பண்ணியிருக்கீங்கன்னு ஆகிடும். ஆத்மான்ற புரிதல் இல்லாமல் பண்ணீங்கன்னா, அன்பா பண்ணலைன்னா அது வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. பாருங்களேன், இவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க எனக்கு
சரியாகலன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இது கண்ணு முன்னாடி பார்க்க வேண்டிய நிலைமை வந்துடும். சரியா? இது எனக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினை. அதனால தான் இதை உங்ககிட்ட வீடியோவில் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்கலாம் ராஜயோகிகளாக இருக்கவங்கலாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே இந்த ஃபைன் டியூனிங் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம இதோட பெட்டராக பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ எங்கே தப்பு பண்ணுறோன்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. இப்போ எனக்கு கிளியராக தெரியுது நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னு, அது திருத்திக்கும் செய்துட்டேன். அப்போது என்ன தப்பு, அதுக்கு என்ன சொல்யூஷன், இது ரெண்டையும் வீடியோவில் சொல்லணும் இல்லையா. ஸோ எக்ஸாம்பிளோட சொல்லும்போது ஆத்மாக்களுக்கு புரியும், டச் ஆகுன்றதுனால அந்த எக்ஸாம்பிளோட புரிய வைக்கிறேன். ஸோ இதான் மன்மனாபவ, தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவை தந்தை அன்பா நினைவு செய்யறது. ஸோ நீங்கள் ஒரு வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். ஓகே, நேற்று ஒரு நல்ல சம்பவம். அதாவது ஒரு ஆத்மா என்ன பண்ணாருன்னா, அவர் நல்லா சேவை பண்ணுறாரு, ரொம்ப பிடிச்சிருக்கு. உலகத்தில் இருக்கிற பிரம்மகுமாரிஸ் எல்லா சென்டரோட அட்ரஸ் எனக்கு அனுப்பிச்சார். ஓகேவா, அந்த அட்ரஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், அந்த எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு தெரியும், அப்படியே அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த காண்டாக்ட் டீட்டெயில்னால் அவங்க ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, வெப்சைட் இதெல்லாம் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 117 கண்ட்ரியோட டீட்டெயில் அனுப்பிச்சார். இது ஏன் அனுப்பிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளுடைய வெப்சைட் இருக்குல்ல, டிவைன் கனெக்ஷன்ஸில், அதில் வந்து அவ்யக்தவாணி கலெக்ஷன் இருக்குது, சாக்காரவாணி கலெக்ஷன். சாக்காரவாணியை நம்ம கிட்ட 20-27 கண்ட்ரியோட டீட்டெயில்ஸ் வாணி இருக்குது, இந்த வருஷத்துல இந்த வருஷத்தில் இருக்குது. அவ்யக்த வாணி வந்து 1999 to 2017 வரைக்கும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிற தமிழ், இங்கிலீஷ், அப்புறம் ஹிந்தி, அப்புறம் தெலுங்கு, இந்த 4 லாங்குவேஜில் இருக்குது. இப்படிலாம் இருக்குது இல்லையா. இது எல்லாருக்கும் அனுப்புறது, உலகத்தில் இருக்க எல்லா சென்டருக்கும். அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும் ஒன்று இருக்குது இல்லையா. ஏன்னா 27 லாங்குவேஜ் இருக்குல்ல, அதில் அவங்க லாங்குவேஜ்லாம் வந்துடும் இல்லையா. இல்லைன்னா அட்லீஸ்ட் இங்கிலீஷாவது இருக்குல்ல, எடுத்து பயன்படட்டும் அப்படின்னு இமெயில் அனுப்புங்க. அதுக்காக அனுப்பிச்சு கொடுத்தாரு. இதில் என்ன பியூட்டினா, அந்த எக்ஸல் ஃபைலுன்னு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இமெயில் ஐடியும் ஒரு இடத்துல இருக்கும் கரெக்டாக. அவன் என்ன பண்ணா, ஒரு ப்ரோக்ராம் எழுதி அதிலிருந்து அந்த எக்ஸல் ஃபைல்லேருந்து இமெயில் ஐடி மட்டும் உருவி ஒரு நோட் பேடில் வர மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டேன். ஃபர்ஸ்ட் அது வந்துடுச்சு, ஒரு ப்ரோக்ராம் போட்டோன்னா வந்துடுச்சு. அடுத்தது வந்து எல்லாருக்கும் இமெயில் அனுப்பணும்ல, அது ஸ்டாண்டர்டாக ஒரு லெட்டர் எழுதணும்ல, அந்த என்ன போட்டு அட்ரஸ் பண்ணி, அது வந்து ChatGPT கிட்ட கேட்டுட்டு அந்த லெட்டரை வாங்கிட்டேன். அது அனுப்பிச்ச பிரதருக்கே அனுப்பிச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு ஓகேவா இந்த மெசேஜ் எல்லாருக்கும் அனுப்புறதுக்கு, என்ன அவருக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ அது 2வது. 3வது வந்து ஒரு ப்ரோக்ராம் வழியாக நம்ம இத்தனை, அது கிட்டத்தட்ட எனக்கு 560 இமெயில் ஐடி வந்தது, உலகம் ஃபுல்லாக இருக்கிற சென்டர்ஸ். ஒரு சென்டருக்கு 4-5 இமெயில் ஐடிலாம் இருக்குது அனுப்புகிற மாதிரி. அப்போது இது வந்து ஒன்று ஒன்றா அனுப்பிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவர் கணக்காக, அந்த நாட்கள் கணக்காக பண்ணிகிட்டு இருக்கணும். இது ஒரு ப்ரோக்ராமாக போட்டால் அவர் என்ன பண்ணனா, ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம மெயில் ஐடிக்கே, நமக்கு வேற ஒரு மெயில் ஐடி இருக்கலாம், அதில் வர மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டு பார்த்தா அது வந்துச்சு. அப்புறம் நேற்று வந்து ஒரு நாளுக்கு வந்து ஜிமெயில் ஐடி வச்சு நம்ம ஒரு 500 பேருக்கு அனுப்பலாம் அப்படின்றது, அது ப்ரோக்ராம் வழி நேற்று மட்டும் நான் 350, அது ஃபஸ்ட்டு ஒரு 250 காமிச்சேன், அதுக்கப்புறம் ஒரு 100 காமிச்சேன், அந்த மாதிரி 350 இமெயில் ஐடி காமிச்சிட்டேன். இனி ஒரு 200 சில்லற மெயில்ஸ் அனுப்ப வேண்டி இருக்குது. நீங்கள் வீடியோ பார்க்குற அந்த டைமுக்குள்ளே எல்லாருக்கும் அனுப்பிச்சிருப்போம். ஏன்னா நாங்கள் ஒரு நாள் தள்ளி தானே நீங்கள் பார்க்குறீங்க, அனுப்பிச்சிடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்னென்னா, நமக்கு சாஃப்ட்வேர் தெரியுன்றதுனால, இல்லைன்னா இதெல்லாம் மேனுவலாக பண்ணால் பெரிய வேலை. அது கொஞ்சம் 117 கண்ட்ரியோட டீட்டெயில் கொடுத்துட்டு, அது வந்து வெறும் இமெயில் ஐடி மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நோட் பேடில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு நாள் மேலே ஆகிடும். அடுத்தது வந்து அந்த லெட்டர் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் படித்து நீங்களே சொந்தமாக எழுதினீங்க, அது ஒரு டைம் எடுக்கும். ப்ரோக்ராம் எழுதி போடுறதுக்கு போல மேனுவலாக உட்காந்து தண்ணி அதுக்கும் டைமும். இப்போல்லாம் ப்ரோக்ராமில் போடுறதுனால கடை வேலையும் முடியுது, சேவையும் ஃபாஸ்ட்டாக நடக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஏதாவது சேவை பண்ணுறீங்க, உங்ககிட்ட வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பட விளக்கம் நடத்துகிறாங்க. பட விளக்கம் நடத்தும் போது ஒவ்வொருத்தருடைய ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறாங்க, அதே மாதிரி இமெயில் ஐடியெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் மெசேஜ் கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரில. அப்படி அனுப்புறது எப்படி அனுப்புறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். இல்லை எல்லாருக்கும் பல்காக அனுப்பணும்னா ஒவ்வொன்றா அனுப்பிட்டு வந்து எல்லாரும் என்ன நினைக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு நீங்களும் பண்ணலாம். இல்லை யாராவது உதவி கேட்டிங்கன்னா நானும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.